ஒரு மனிதன் அந்த மனிதனோட மைண்ட்ல வந்த ஒரு ஐடியா. ஸோ இதனால லட்சக்கணக்கான மக்களோட உயிர் போச்சு. ஸோ அந்த மனிதன் தான் ஹிட்லர்னு சொல்லக்கூடியவர். அண்ட் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த மக்கள் தான் யூதர்கள்னு சொல்லப்படுறவங்க. ஹிட்லர் ஏன் யூதர்களை டார்கெட் பண்ணாரு? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா ரொம்பவுமே சீரியஸான அண்ட் அதே நேரத்துல ஹிஸ்டரியில மிகப்பெரிய ட்ராஜடியா பார்க்கப்பட்ட ஒரு டாபிக்கை பத்தி தான். அதுதான் அடால்ஃப் ஹிட்லர் வர்சஸ் யூதர்கள். ஸோ முதல்ல ஒரு பேசிக்கான கொஷின் என்னன்னா, ஏன் யூதர்கள்? இதுக்கான ஆன்சரை புரிஞ்சுக்கணும்னா நாம முதலாம் உலக யுத்தம் நடந்த காலத்துக்கு போகணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம உலகத்தோட ஹிஸ்டரியிலே நடந்த ரொம்பவுமே கொடூரமான ஒரு விஷயம் தான் முதலாம் உலக போர்னு சொல்லலாம். ஸோ இந்த முதலாம் உலக போர்ல தோல்வியடைஞ்ச கேங்குள்ள இருந்தது தான் ஜெர்மனி. ஸோ முதலாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெர்மனி டோட்டலி கலப்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். எக்கனாமிக் கிராஷ் ஆகுது, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஜாப் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாமே இல்லாமல் போகுது. அதனாலே மணிக்கான வேல்யூ ஆல்மோஸ்ட் இல்லாமே போகுது. அண்ட் ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்த அந்த மக்களுக்கு யாராவது ஒருத்தர பிளேம் பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடால்ஃப் ஹிட்லரோட என்ட்ரி நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹிட்லர்னு சொன்னாங்கன்னா ஜெர்மனியோட ப்ராப்ளமே, அதாவது ஜெர்மனியோட ப்ராப்ளமுக்கான ரீசனே இந்த யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேஞ்சரஸான ஐடியாவை அவர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யூதர்கள் தான் எக்கனமியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யூதர்கள் தான் ஜெர்மனிக்கு துரோகம் பண்ணாங்க, யூதர்கள் தான் எல்லா ப்ராப்ளமுக்கான ரீசனாகவே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விஷயத்த மக்களுக்கு இடையில இந்த ஹிட்லர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பரப்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் உண்மையான கேட்டீங்கன்னா இல்லை, டோட்டலி ஃபால்ஸான ப்ரொபகண்டாவாக தான் இருக்குது. ஆனால் ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல மக்களுமே இந்த விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹிட்லர் என்ன நினைச்சாருன்னா, ஆரிய இனத்தவர்கள் தான் இந்த உலகத்திலே ரொம்பவுமே சிறந்தாக்கள்னு சொல்லி மற்ற எல்லா இனத்தவருமே அதை விட குறைவானவங்களை தான் பார்த்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. இதில் முக்கியமாக யூதர்களை அவர் நேரடியான எதிரிகளை நினைச்சாரு. நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கினாரு. ஹிட்லர் அதுக்கப்புறமா 1933 பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறமா யூதர்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க மாற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்த வேலைகள் எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு, பள்ளிகளுக்கு படிக்க கூட அனுமதி இல்லாமல் இருந்தாங்க, அரசு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாமே யூதர்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. அதாவது யூதர்கள் சாதாரண மனிதர்களா இல்லாம தாழ்ந்தவர்களாக நடத்தப்பட்டாங்க. ஸோ முதல்ல இதெல்லாம் சின்ன சின்ன அநியாயமாக தான் இருந்துச்சு. முதல்ல வேலை இல்லாமல் பண்ணினாங்க, படிக்க விடாம பண்ணினாங்க. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக மாறுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அதே யூதர்களை அடிக்கிறது, அவங்களோட உடைமைகளை உடைக்கிறது, அவங்கள பயமுறுத்துறதுன்னு சொல்லி இப்படி அட்வான்ஸ்டான வயலன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனோட தவறான எண்ணத்தை வச்சு அதை மீண்டும் மீண்டும் சொல்லி மக்களை நம்ப வச்சா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும்னு சொல்லி. ஸோ இதுதான் அப்போ நடந்துச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறமா வயலன்ஸா அது மாறுது, அதுக்கப்புறமா இது ஒரு மிகப்பெரிய கொடுமையாவே உலகத்துல மாறுது. அடுத்து 1938 ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த நாளை கிறிஸ்டல் நைட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இரவுல என்ன நடந்துச்சுன்னா, யூதர்களோட கடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு, அவங்களோட வீடுகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டுச்சு, அவங்க வழிபடுற இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு, நகரம் முழுக்க முழுக்க கண்ணாடி துண்டுகள் எல்லாம் பரவி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பேர் அந்த நைட்டுக்கு வந்துச்சு. இந்த நைட்ல பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான யூதர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிலைமை இன்னுமே மோசமாகுது. யூதர்களை பிடித்து கூட்டி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க, ரயில்கள்ல ஏற்றி தூரமான இடங்களுக்கு அனுப்பினாங்க. ஸோ இப்படி அனுப்பினாலுமே அவங்க அனுப்பப்பட்ட இடங்கள் எல்லாம் சாதாரண இடமாகவும் இருக்கல. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கடுமையா வேலை செய்ய வச்சாங்க, சில இடங்கள்ல நேரடியா அவங்கள கொல்றதுக்காக திட்டமிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னா, பல மணி நேரம் வேலை செய்ய வற்புறுத்தினாங்க, சாப்பாடு சரியா கொடுக்காம பட்டினிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பலரை கொல்ல விஷ வாயுவெல்லாம் பயன்படுத்தினாங்க. அதாவது மனிதர்களை முறையா திட்டமிட்டு கொண்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மிகப்பெரிய கொடுமைக்கு பெயர் பார்த்தீங்கன்னா த ஹொலோகாஸ்ட்னு சொல்லப்பட்டுச்சு. சுமார் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வேற இனத்தவர்கள், உடல் குறைபாடு உள்ளவங்க, அரசுக்கு எதிராக இருந்தவங்க, இவங்க எல்லாத்தையுமே விடாம தாக்கினாங்க, கொண்டாங்க.
ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன லெசன் எடுத்துக்கொள்ள முடியும்னா, ஒருத்தரை வெறுக்க சொல்லி தொடர்ந்து பேசினா, பொய்யான விஷயங்களை கூட நம்ப வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிகப்பெரிய வன்முறையா மாறும். ஒரு தவறான எண்ணம் ஒரு நாட்டையே மாற்றி இப்படி ஒரு மிகப்பெரிய துயரத்தை உருவாக்கிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எல்லா கொடுமைகளுமே வெளியே வந்துச்சு. உலகம் முழுக்க அதிர்ச்சியிலையும் கவலையிலையும் துன்பத்திலையுமே மூழ்கிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் மனிதர்களோட உரிமைகளை பாதுகாக்க வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அதிகமா நாடுகளுக்கு இடையில பேசப்பட்டுச்சு. இன அழிப்பை தடுக்க சட்டங்களுமே இதுக்கப்புறமா தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு ஒரு வார்னிங்காக தான் இருக்குது. பிளைண்டா யாரையுமே ஹேட் பண்ண ஆரம்பிச்சா அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு லீட் ஆகும்னு சொல்லி இந்த சம்பவம் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்படி பார்த்தா இன்னும் மைண்ட் ஓப்பனிங்கான ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.